ஸ்டாப் எவ்ரிதிங். பள்ளி மாணவிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இன்று அதிரடி நீதி கிடைச்சிருக்கு. ஜஸ்டிஸ் ஹாஸ் பீன் சர்வ்ட். மாணவிகளை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்த அந்த கொடூரமான குற்றவாளிக்கு நீதிமன்றம் இப்போ ஒரு மிகப்பெரிய தண்டனையை அறிவிச்சிருக்கு. A strong warning to child abusers. இதோ அந்த பகீர் தீர்ப்பு விவரம். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் மேக்சிமஸ். கடந்த 2024ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிய அந்த பள்ளி மாணவிகள் கடத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்குல இன்னைக்கு ஜனவரி 21, 2026 திண்டுக்கல் போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கு. தி ஈவில் ஹாஸ் நோ எஸ்கேப். என்ன தண்டனை தெரியுமா? லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி. தி சினிஸ்டர் கிரைம். இந்த வழக்கோட பின்னணி ரொம்பவே கொடூரமானது. தி இன்சிடென்ட்: திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளிக்கு சென்ற 2 சிறுமிகளை கடத்திச் சென்று தனிமையில் வைத்து பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக ரமேஷ் என்பவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. தி அரெஸ்ட்: போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ரமேஷ் மீது கடந்த 1 வருடமாக விசாரணை நடந்து வந்தது. சுமார் 15க்கும் மேற்பட்ட சாட்சிகள் மற்றும் மருத்துவ ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. தி அல்டிமேட் பனிஷ்மெண்ட். இன்னைக்கு நீதிபதி வழங்கிய தீர்ப்புல குற்றவாளி ரமேஷுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதிச்சு உத்தரவிட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சமூகம் ஒருபோதும் கருணை காட்டாதுன்னு நீதிபதி இந்த தீர்ப்புல ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு. A massive victory for the victims. Protect our children. ஒரு பக்கம் தமிழக அரசியல்ல டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில இணைஞ்ச பரபரப்பு போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நீதிமன்றம் காட்டுற இந்த வேகம் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. ஜீரோ டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் சைல்ட் அபியூஸ். பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்பட உள்ள இழப்பீடு எவ்வளவு? இது போன்ற குற்றங்களை தடுக்க தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய செயலிகள் என்ன? ஒவ்வொரு கிரைம் அண்ட் ஜஸ்டிஸ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye.